ஓடும் ரயிலில் 5,75,00,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தொடர்பாக சேலம் சென்னை இடையே உள்ள 8 ரயில்வே காவல் நிலைய ஆய்வாளர்கள் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், தற்பொழுது இந்த ரயிலில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் குறித்து விசாரணை எந்த அளவில் உள்ளது? என்ன மாதிரியான விசாரணைகள் நடந்து வருகிறது? சேலம் மண்டலத்துக்கு உட்பட்ட 5 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலிருந்து, அது பழைய ரூபாய் நோட்டுகள், கிழிந்த ரூபாய் நோட்டுகள், மொத்தம் 342.75 கோடி ரூபாய் பணம் சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சென்னை எழும்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இங்கிருந்து அது சென்னை பாரிமுனை பகுதியில் உள்ள ரிசர்வ் வங்கி தென்மண்டல அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக இருந்தது. டிஎஸ்பி, அதாவது சேலம் ஆயுதப்படை டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் 9 போலீஸார் 8 நவீன ரக துப்பாக்கிகளுடன் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இங்கே சென்னை வந்தனர். சென்னை வந்து பார்த்தபோது இந்த 342.75 கோடி ரூபாயில் 5.75 கோடி ரூபாய் பணம் கொள்ளை போயிருப்பது தெரிவது. அதாவது கொள்ளையர்கள் ரயிலின் மேற்கூரையில் துளையிட்டு 2க்கு 2 அடியால் துளையிட்டு 5.25 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்திருந்தனர். இதையடுத்து ரயில்வே ஐஜி ராமசுப்ரமணி மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை முதுநிலை ஆணையர் அஸ்ரப் ஆகியோர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தற்போது மொத்தம் 4 தனிப்படை போலீசார், ஆர்பிஎஃப் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி இப்பொழுது சேலத்திலிருந்து சென்னை எழும்பூர் வரை உள்ள 8 இருப்பு பாதை காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்தந்த பகுதியில் உள்ள, அதாவது இந்த 8 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் உள்ள பழைய கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள், கொள்ளை குற்றவாளிகளின் பட்டியலையும் இந்த தனிப்படை போலீசார் தீவிரமாக சேகரித்து வருகின்றனர். ஓரிரு நாட்களில் இந்த கொள்ளையர்களை பிடித்து விடுவோம் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவேந்திரன். செந்தில், இன்றைய தினம் திருச்சி மண்டல ரயில்வே எஸ்பி ஆனி விஜயா ஆய்வு நடத்த உள்ளார், அந்த பகுதியில் விசாரணை நடத்த உள்ளார் என்று தகவல்கள் வந்துள்ளது. எத்தனை மணிக்கு அவர் விசாரணையை நடத்த உள்ளார்? அவர் என்ன மாதிரியான விசாரணையை மேற்கொள்ள உள்ளார்? செந்தில், தற்போது சென்னையை பொறுத்தமட்டில் எஸ்பி விஜயகுமார் தலைமையிலான குழுவினர் மற்றும் ஆர்பிஎஃப் போலீசார் உதவியுடன் இங்கு சென்னை மற்றும் தாம்பரம் இந்த புறநகர் பகுதிகளில் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மற்றும் அந்த சுற்றுப்புற பகுதியில் திருச்சி எஸ்பி ஆனி விஜய தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பழைய கொள்ளை கும்பல்கள் ரயில்களில் வழிப்பறி செய்பவர் குறித்த விவரங்களையும் தமிழக சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் இந்த ரயில்வே போலீஸ் அதிகாரிகள் கேட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த விசாரணை முடிந்த பிறகு கொள்ளையர்களின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும். அவர்களை விரைவில் கைது செய்வோம் எனவும் ரயில்வே போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவேந்திரன். செந்தில், கொள்ளையர்களை பிடிக்க எத்தனை தனிப்படைகள் இதுவரை அமைக்கப்பட்டுள்ளன? முதல் தகவல் அறிக்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளன? செந்தில், முதல் தகவல் அறிக்கையில் மொத்தம் சேலத்திலிருந்து அனுப்பப்பட்ட 342.75 கோடி ரூபாயில் 5.75 கோடி ரூபாய் பணம் கொள்ளை போயிருப்பதாக பதிவாகியுள்ளது. இது மட்டுமின்றி சேலம் மண்டலத்தில் உள்ள ராசிபுரம், கிருஷ்ணகிரி, சேலம், சத்தியமங்கலம் உள்ளிட்ட 5 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எத்தனை பெட்டிகளில் அந்த பழைய கிழிந்த ரூபாய் நோட்டுகள் அனுப்பப்பட்டது போன்ற விவரங்களையும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்துள்ளனர். அதாவது இது மட்டுமின்றி அந்த பாதுகாப்பு பணியில், அதாவது டிஎஸ்பி சேலம் ஆயுதப்படை டிஎஸ்பி நாகராஜ் தலைமையில் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 6 காவலர்கள் அடங்கிய அந்த 9 பேர் கொண்ட பாதுகாப்பு பணிக்கு வந்தவர்கள் அவர்கள் பயன்படுத்திய அவர்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வந்த SLR ரக துப்பாக்கிகள், இன்சாஸ் துப்பாக்கி, கை துப்பாக்கி, அதாவது பிஸ்டல் எனப்படும் கை துப்பாக்கி, AK-47 உள்ளிட்ட ஆயுதங்களின் விவரங்களையும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவேந்திரன். செந்தில், ரிசர்வ் வங்கி துறை சார்ந்தவர்கள், ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் இந்த பணம் கொள்ளை போனது குறித்தான விசாரணையை அவர்கள் முடுக்கிவிட்டிருக்கிறார்களா? இந்த பணம் குறித்து அங்கு அவர்கள் சம்பவ இடத்தில் அவர்கள் செய்த விசாரணை என்ன? யார் யாரெல்லாம் வந்திருந்தனர் சம்பவ இடத்திற்கு? ரிசர்வ் வங்கி உதவி மேலாளர் நடராஜன் ஆர்பிஎஃப் போலீஸில் புகார் செய்துள்ளார். இது மட்டுமின்றி காவல்துறை மற்றும் ரயில்வே காவல்துறை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார்களுடன் ரிசர்வ் வங்கி உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தின. நேற்று விசாரணை ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக சேலத்திலிருந்து வங்கிகளிலிருந்து அனுப்பப்பட்ட அங்கு உள்ள வங்கி அதிகாரிகளிடமும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் எவ்வளவு பணம் அனுப்பப்பட்டது, எத்தனை பெட்டிகள் அனுப்பப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை ஆய்வு செய்துள்ளனர். அவர்களை சென்னை வருமாறும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். சேலம் வங்கி அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். தேவேந்திரன். செந்தில், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.